அங்கே சூரியனை குறித்து இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லியிருக்கிறார். சூரியனை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் நாம் அவருடைய பாதையிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சிருஷ்டித்த சூரியன் அது என்ன செய்கிறதா? அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. சூரியன் அவருடைய சிருஷ்டிப்புகளிலே ஒன்று சூரியன். இந்த சூரியன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கிறது. இந்த சூரியன் அது தன்னுடைய பாதையிலே ஓட மகிழ்ச்சியா இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையிலே இந்த சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியன் ஆண்டவர் நியமித்த பாதையில ஓடல அப்படின்னா இந்த உலகமே தலைகீழா மாறி போகும். இந்த சூரியனுடைய ஓட்டத்தை வைத்துதான் காலங்கள் கணிக்கப்படுகிறது. நாமும் நேரத்தை அறிந்து கொள்கிறோம். இங்க சூரியன் தாறுமாற ஓடிச்சுன்னா உலகத்தினுடைய நிலைமை என்னவாகும்? அப்போ அந்த சிருஷ்டிப்புகளை பார்க்கலாம் தேவன் நம்மை அதிகமாக நேசித்திருக்கிறார். சூரியனுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை, சந்திரனுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை, மனிதர்களாகிய நமக்காக தான் அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் தேவன் தான் நியமித்த பாதையிலே ஓடும் போது மனிதர்களாகிய நாம மட்டும் தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே ஓடாமல் நாம் விரும்புகிற பாதையில ஓடுகிறவர்களா இருக்கிறோம். ஆகவே தாவீது அந்த சங்கீதத்தில் மிக அழகாக சொல்லுகிறார், அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆண்டவர் நியமித்த பாதையிலே அந்த சூரியன் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்றாகிலும் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்துமானால் அன்று உலகமே ஸ்தம்பித்து விடும். அது தாறுமாறாய் ஓடினால் உலகமே குழம்பிவிடும். ஆகவே அது ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை விட மேன்மையான சிருஷ்டிப்பாகிய நாம் ஏன் ஆண்டவருடைய பாதையில் நடக்காமல் நம்முடைய மனம் போல நாம் நடக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.